சக்தியும் நந்தினியும் பேசின்னு இருக்கிறது கரிகாலனுக்கும் கதிருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா டவுட் வந்துடுது. என்ன இவன் இந்த பொம்பளைகிட்டயே பேசிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் கதிர்கிட்ட சொல்லவும், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையுமே வெளிச்சமாக்கிடுறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பொறுத்திருந்து பாருடா கரிகாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பர்தாவை கழட்டிட்டு மூஞ்ச பார்க்க போறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே டவுட்டா இருக்கு. நந்தினியும் காணாம போயிட்டா. ஆனா இவளும் நந்தினி மாதிரியே இருக்கா. அதே மாதிரி வாய் பேச மாட்றா. எதுவுமே கொஞ்சம் கூட முகத்தையே காமிக்க மாட்டேன் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காளே! ஒருவேளை இவ தான் நந்தினியா இருக்குமோ! அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பக்கம் சந்தேகம் வந்துருச்சுங்க. நான் பார்கவி கூடயும், ஜீவானந்தத்து கூடயும் தான் இருக்கேன். எந்தவித ஆபத்தும் வராது. என்ன தாண்டி எப்படி பார்கவியும், ஜீவானந்த சாரையும் அவங்க தொடுறாங்கன்னு நான் பார்க்குவேன். எத்தன ரவுடி வேணா வரட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல இந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிர்றாங்க நம்ம ஜனனி. ஜனனி இப்படி சொல்லவும், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிம்மதி ஆயிடுதுங்க. ஏன்னா, பார்கவிக்கும் நம்ம ஜீவானந்துக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சே! என்ன பண்றது இப்போ? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே துடிதுடிச்சு போயிருப்பாங்க. அதே மாரி அவங்கள நான் சேஃபா கொண்டு வரேன். இந்த கல்யாணத்த நான் நடத்தி காமிப்பேன்னு சொல்றாங்க. ஆனா ரவுடி பசங்க இங்க தான் இருக்காங்க. இவங்கள கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப என்ன பண்ணட்டும்னு சொல்லவும், குணசேகரன் பாரபட்சமே பார்க்காம அந்த நந்தினி அந்த ஜனனிய முடிச்சுரு. அதே மாரி அந்த பாட்டு வாத்தியார் மகளையும் முடிச்சுரு. அந்த தாடிக்கார பையனையும் முடிச்சுரு. ஆக மொத்தம் ஒரு உசுர் கூட திரும்பக்கூடாதுடா! அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிங்களுக்கு கட்டளையிட்டுறாரு நம்ம குணசேகரன். ஆதி குணசேகரன் என்னதான் முயற்சி பண்ணாலும், நம்ம சக்தி கிட்ட ஓப்பனாவே சொல்லிடுவாரு. முடிஞ்சா உன் மனைவியை காப்பாத்திக்கன்னு சொல்லிட்டு. அப்பவே தெரிஞ்சிருச்சு சக்திக்கு ஏதோ ஒண்ணு நம்ம அண்ணன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்துருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்குங்க.